நீரின்றி அமையாத உலகு என்றது அக்காலம். நீரை சேமிக்க பழகு என்கிறது இக்காலம். நீரின் தேவையை உணர்ந்திருந்தால் சென்னையில் கூவமே உருவாகி இருக்காது. சென்னை முதல் குமரி வரை சோலை தாண்டி சென்ற நீர்நிலைகள் சேலை சாயம் கலந்து நுரைக்கிறது. ஆலை சூழ்ந்த பாலையான விருதுநகரின் கௌசிகா நதிக்கும் இதே நிலையாகிறது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியிலிருந்து காட்டாறுகளாக வரும் தண்ணீர் ஒருங்கிணைத்து கௌசிகா நதியாக உருவெடுத்து வருகிறது. இந்த நதியிலிருந்து வரும் தண்ணீர் வடமலைக்குறிச்சி கம்மாயில் நிரம்பிய பின்பு விருதுநகர் வழியாக குள்ளூர் சந்தை நீர்த்தேக்க அணையை அடைகிறது. குறைந்த அளவே பயண தூரம் கொண்டிருந்தாலும் விருதுநகரின் நிலத்தடி நீருக்கு முக்கிய ஆதாரமாகவும் விளங்குகிறது கௌசிகா மகாநதி. கௌசிகா மகாநதியில் தற்போது ஆங்காங்கே மண்மேடுகள் ஏற்பட்டுள்ளதோடு நதி முழுவதையும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்துள்ளன. குடியிருப்புகள், ஓட்டல்கள் மற்றும் வணிக வரி நிறுவனங்கள் வெளியேற்றப்படும் கழிவுநீர் கலப்பதாலும் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் கௌசிகா நதி சாக்கடை நதி போல மாறியுள்ளது. சோழ நாட்டில் ஓடும் காவேரிக்காக இங்கிலாந்து குரல் கொடுக்கும் போது நாம் நம் ஊரில் உள்ள நீர்நிலைகளை கவனிக்க தவறிவிட்டோமோ என தோன்றுகிறது. முன்னொரு காலத்தில் பரிசல் விட்டு பயணம் செய்யும் அளவிற்கு செழித்து இருந்த கௌசிகா மகாநதி தற்போது ஆடு தாண்டும் ஓடையாகியுள்ளது. அக்கறையில்லா ஆக்கிரமிப்புகளால் நீர்நிலைகள் பெயரளவில் கூட நிலையில்லாமல் போகிவிட்டதே.